அனைவருக்கும் வணக்கம். ஆனா ஈகை அடுப்போர் அண்ணல்நின் யானையும் மலையின் தோன்றும் பெருமநின் தானையும் கடலென முழங்கும் கூர்நுனை வேலும் மின்னின் விளங்கும் உலகத்து அரைசுதலை பணிக்கும் ஆற்றலை ஆதலின் புரைதீர்தன்று அது புதுவதோ அன்றே. போன முறை வீடியோவில் சங்க காலங்களை பற்றி சொன்னேன். இப்போ முதல் சங்கத்தை பற்றி, முதல் தமிழ் சங்கத்தை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ரிசர்ச் பண்ணது வரைக்கும். இந்த முதல் தமிழ் சங்கம் அதோட தலைவராக கருதப்படுபவர் அகஸ்திய மாமுனிவர். சில அறிஞர்கள், சில வரலாற்று அறிஞர்கள் அகஸ்தியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா அவர் எழுதிய தொல்காப்பியம் தான் முதல் புத்தகம். அது லேட்டர் போர்ஷனாவது முதல் சங்கம் தான் வருது, இல்லைன்னா பிகினிங் ஆகுது இரண்டாவது சங்கத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பெரும்பாலான சில ஹிஸ்டாரிஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் தமிழ் சங்கத்தின் தலைவராக தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் இருந்ததாக கருதப்படுகிறது. இந்த முதல் தமிழ் சங்கம் கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முன்னால், 4000 வருடங்கள் நடந்ததாக 4000 வருடங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் சில ஹிஸ்டாரிஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2700 வருடம் முன்னால் 900 வருடங்கள், அதாவது பிசிஇ பிஃபோர் காமன் எரா 600 to 300 ஆஃப்டர் காமன் எரா நடந்ததாக சொல்கிறார்கள். இதோட தலைமையிடம் என்னென்னா தென்மதுரை, இப்போ உள்ள மதுரை கிடையாது, அதுக்கு பேர் தென்மதுரை. அது குமரிக்காண்டத்தில் வருவதாக கருதப்படுகிறது. இன்னொரு பேர் அதுக்கு கபடபுரம் சொல்கிறாங்க. அது எல்லாமே இப்போ கடலுக்கு அடியில் போய்விட்டதால் அது நமக்கு குறிப்புகள் கிடைக்கல. ஸோ ஆனால் முதல் தமிழ் சங்கத்தில் கிட்டத்தட்ட 549 புலவர்கள் மெம்பராக இருந்திருக்காங்க. அது வேர் ஆல் மெம்பர்ஸ். ஸோ தேவர் பார்ட் ஆஃப் த ரிவ்யூ ப்ராசஸ் ஆஃப் ஆல் த இலக்கணங்கள், இலக்கியங்கள், காப்பியங்கள் எல்லாமே வரையறை பண்ணி அப்ரூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அதில். ஸோ மிகப்பெரிய பண்பாட்டு மையமாக தமிழர்களுக்கு அது இருந்திருக்கு. அதில் முருகப்பெருமான் தலைவராக இருந்ததுனால சிவனை பற்றி நிறையா குறிப்புகள் இருக்கிறதுனால அதை வச்சு தான் சொல்கிறாங்க முருகப்பெருமான் தலைவராக இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இப்போ முதல்ல நான் சொன்ன பாடலை பற்றி சில குறிப்புகளோடு நிறுத்திக்கிறேன். அது புறநானூறு 42வது பாடல். அது எழுதியவர் இடைக்காடனார் என்பவர். சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை பற்றி பாடியது. என்ன சொல்கிறாருன்னா, ப்ரீஃபாக அவனை புகழ்கிறார். அதாவது இவ்வாறு யானை பலம் கொண்டவன், கடல் சத்தம் கேட்பது போல் சண்டை போடக்கூடியவன், பாறை போல் இருப்பவன், நீ எந்த போர் நடந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஆள், அதனால் சந்தேகமே இல்லை இப்போ நடக்கிற போர் ஜெயிக்கிறத பற்றி அப்படின்னு அவரை பற்றி பெருமையாக சொல்கிறார்கள். மிக அழகான பாடல். நம்ம அனைவரும் சேர்ந்து தமிழை வளர்க்கலாமா? நன்றி.